நைட்டு கூட நான் சாப்பிடல. நான் செய்யறேன்னு போட்டு கத்திப்பட்டு பேசாம படுப்பேன். நான் தண்ணிய குடிச்சிட்டு புள்ள நித்துறேன்னு கஷ்டம் தானண்ணா. கஷ்டமான நிலைமையில தான் அவரை வீட்டு பிரிஞ்சுட்டு போனேன். 1 வருஷம் ஆகுது. அந்த நிலையிலிருந்து கஷ்டத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். என் பிள்ளைக்கு 4 வயசு. நானும் என் பிள்ளையும் கஷ்டத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த நேரத்துல எனக்கும் இருக்கிற இந்த வார்த்தை ஈம அந்த பிரச்சனையால வெயில் வெளியே தெரிஞ்சு கேளாது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் உதவி கேட்டது. சத்தான சாப்பாடு சாப்பிட சொன்னா எனக்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை. நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னென்று சாப்பிடலாம்? ஒரு மீன்கறியே எங்களுக்கு சாப்பிட இல்லாத நிலைமையில இருக்கோம். நாங்க அவரை விட்டுட்டு போய் இந்த 1 வருஷத்துக்கும் நான் மட்டி எடுக்கிறது, நண்டு பிடிக்க போறது, நாவப்பழம் ஆயிறது இப்படி செஞ்சுட்டு வந்தேன். நான் பிறகு என்னால முடியாம போய்த்து, உடம்புக்கு முடியாம போய்த்து, ஈமக்குழப்பினால முடியாம போய்த்து. அதனால எங்கேயும் போறதுக்கு இல்லாம இருக்கு. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன், நிறைய வாட்டி போயிருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அங்க லிஸ்ட் தருவாங்க, என்னென்ன சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க. தந்தா எனக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு. லிஸ்ட்டை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு நானே குந்தி திருந்து அழுதுவேன். என்ன செய்யலாம், ஆறுட்டு நான் போறது அப்படின்னு சொல்லி அழுதி போட்டு நைட்டு கூட நான் சாப்பிடல. கத்திப்பட்டு பேசாம படுப்பேன். நான் தண்ணிய குடிச்சிட்டு. அந்த வகையில இந்த 15,000 பணத்தை உதவி செஞ்ச கிரான் என்ற அந்த கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கிற நாகதேவன் என்ற அந்த அண்ணாவுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்றேன். இதுல ஒரு 15,000 பணம் இருக்கிறத எண்ணி பார்த்து சொல்லுங்க. இதுல வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 15,000 ரூபாய் பணம் இருக்கேன்னா. நான் இருக்கிற நிலைமையிலன்னா இந்த 15,000 ரூபாய் பணம் எனக்கு பெரிய உதவி அண்ணா. என்னன்னு சொன்னா நான் வேலைக்கு போக இயலாது, வீட்டுல இருந்துட்டு பலதையும் பத்தையும் யோசிக்கிறேன். எனக்கு இது பெரிய பணம். அந்த உதவி செய்த அண்ணாவுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இருக்கிற இந்த நிலைமையில எனக்கு இந்த 15,000 ரூபாய் பண உதவி செய்த கிரான் என்ற அந்த இடத்திலிருந்து எனக்கு உதவி செய்த நாகதேவன் என்ற அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரோட குடும்பமும் அவரும் பல்லாண்டு காலம் வாழ, நான் நோய் நொடி இல்லாம வாழ இறைவனை வேண்டுகிறோம். இந்த 15,000 ரூபாய் பணத்தை வச்சு அண்ணா நானும் என் பிள்ளையும், இந்த பிள்ளை பசி இல்லாம 3 நேரமும் அந்த பிள்ளை சாப்பிடணும். கொஞ்ச நாளைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பசியை தீர்த்து நான் சந்தோஷமா வச்சிருக்கணும். அரிசி வாங்கணும், வீட்டுக்கு பருப்பு, சீனி, சோப்பு இப்படி நிறைய சாமான் வாங்கணும். கொஞ்ச நாளைக்காகவும் நாங்கள் சந்தோஷமாக இதில் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்ண்ணா. அதற்காக அந்த நாகதேவன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.